ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பெப்டிக் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். பெப்டிக் கல்ச்சர்னால் இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டொமக்லையும் டியோடினம்லையும் நடக்கும். ஸ்டொமக்கில் நடக்கிறது பேர் கேஸ்ட்ரிக் கல்ச்சரும், டியோடினமில் நடக்கிறது பேர் வந்து டியோடினல் அல்சர்னு சொல்லுவாங்க. இது ஏதாவது காசு ஆகுதுன்னா ஹச் பைலோரி பாக்டீரியாவில் காசு ஆகுது. அப்புறம் வந்து நிறைய மெடிசன் சாப்பிட்றதுனால காசு ஆகுது. ஹச் பைலோரி பாக்டீரியா வந்து எப்படின்னா 3 செக்ரேட் பண்ணும். யூரியஸ் ஒன்று, டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக்ஸின்ஸில் வந்து 2 செக்ரேட் பண்ணும், கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஜெல்லா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதோடைய மூவ்மெண்ட்டுக்காண்டி யூஸ் ஆகுது. ஹச் பைலோரி பாக்டீரியாவில் கேஸ்ட்ரிக் அல்சர் காசு ஆகுது. ஹச் பைலோரி பாக்டீரியா எப்படி இதாகுதுன்னா இப்போ சாப்பாடு மூலியமாகவோ இதனாலேயோ அது வந்து உள்ளே போய் ஸ்டொமக்கில் இருக்க வாலில் போய் அது ப்ளேஸ் ஆயிரும். அப்போ அங்கே நிறைய அது மல்டிப்ளிகேஷன் ஆகி நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அங்கே அது என்ன பண்ணணும்னா டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுறது என்னென்னா கேஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அது வந்து என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற செல்ஸ், வால்ஸில் இருக்க செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். இப்போ இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கே ஹைட்ரஜன் அயான், அதாவது ஹைட்ரஜன் அயான் வந்து நிறையா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது HCl இது ஹைட்ரஜன் அயான் வந்து நிறையா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அதே மாதிரி இந்த இது வந்து யூரியஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் செக்ரேட் பண்ணும். அந்த யூரியஸ் வந்து என்ன பண்ணணும்னா யூரியாவை வந்து அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும். அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த அமோனியா போய் இன்னும் செல்ஸை வந்து நிறைய டேமேஜ் பண்ணும். இது எல்லாமே சேர்ந்து ஆசிட் செக்ரேஷனை அதிகப்படுத்தும். இப்போ வந்து இது வந்து ஹச் பைலோரி பாக்டீரியாவில் வர்றது. இதே வந்து மெடிசன், அதாவது மெடிசன் நிறைய எடுத்து வர்றது. அது எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் நிறைய எடுத்துருக்கோமா, அப்போ அது வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் செக்ரேஷனை வந்து கம்மிப்படுத்துகிறோம். ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து என்ன பண்ணணும்னா வால்ஸில் வந்து வால்ஸோடைய ஹெல்த்தி வால்ஸ்க்காக யூஸ் ஆகிறதா ப்ரோஸ்டாக்லாண்டின். அப்போ அது வால்ஸை போய் அஃபெக்ட் பண்ணி ஹைட்ரஜன் அயனை வந்து நிறைய செக்ரேட் பண்ணும். இது வந்து ஹைட்ரஜன் அயன் நிறைய செக்ரேட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்டொமக்கில் இருக்க வால்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி ப்ளீட் ஆக தொடங்கிடும். ப்ளீட் ஆகினதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் வந்து அந்த செக்ரேஷனோடைய மிக்ஸ் ஆகி ஒரு சில டைம் மோஷன் மூலியமாக வெளியே வந்துடும். அதை தான் வந்து மலினான்னு சொல்லுவாங்க, பிளட்டி ஸ்டூல்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் அது என்ன ஆகும், அப்படியே மேலே பேக் ஈசோஃபேகஸ் போய் அப்படியே வந்து சளி மூலியமாக ரத்த வாந்தியாக வரும். அதை வந்து ஹெமட்டமிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து இரிட்டேஷன் காஸ் பண்ணுமா, அப்போ சாப்பிட முடியாது. நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இது காஸ் ஆகும். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுவாங்களா, கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணுவாங்க. கேஸ்ட்ரிக் அல்சர்னால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சாப்பிடும் போதே வந்து பெயின் இருக்கும், அதான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். இதே டியோடினல் அல்சர் அப்படின்னா சாப்பிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து அவங்களுக்கு பெயின் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது டியோடினல் அல்சர் வந்து மேக்ஸிமம் இது ஸ்ட்ரெஸ்னாலேயோ அதனால காசு ஆகிறதா டியோடினல் அல்சர். கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து மேக்ஸிமம் இந்த ஹச் பைலோரி பாக்டீரியா அதனால் வந்து காசு ஆகிறது இந்த கேஸ்ட்ரிக் அல்சர். இப்போ இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னா வெயிட் லாஸ் ஆகலாம், இல்லை வெயிட் கெயின் ஆகலாம், அப்புறம் அப்டாமினல் பெயின் இருக்கும், பேர்னிங் பெயின் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் வந்து பிளட்டி ஸ்டூல் இருக்கும், ஸ்டூலில் வந்து பிளட் போகும். இதெல்லாம் தான் வந்து இதோடைய சிம்டம்ஸு. வேறு ஒரு டிசீஸோட உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.